இனிது இனிது மானிடராய் பிறத்தல் இனிது, அதனினும் இனிது இரண்டடி குரல் கூறும் அறிவுரை அமிழ்தினும் இனிது. திருக்குறளில் சொல்லப்பட்ட அரசியல் அறிவுரைகள் அக்கால தேவைக்கு சொல்லப்பட்டாலும் எக்காலத்துக்கும் எந்நாட்டு அரசியல் முறைக்கும் எடுத்துக்கட்டாய் விளங்கி அரசு செயல்பட வேண்டிய முறைகளின் நுட்பங்களை நமக்கு எடுத்துரைக்கின்றது. அழகா ஒரு குறள் சொல்றார் பாருங்க, படை குடி கூழ் அமைக்க நட்பு அரண் ஆறும் உடையின் அரசருள் ஏறு என்று 6 கூறுகளை நமக்கு எடுத்துரைக்கின்றார். என் அதிகாரம் என் கையில், நான் கொண்டது கொடுங்கோன்மை. அதாவது கொடுங்கோன்மை என்பது மக்களை துன்புறுத்துவதும் கவலையோடு வைத்திருப்பதும் மக்களை தீய வழியில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆட்சியை கொடுங்கோன்மை ஆட்சி என்று வள்ளுவம் கூறுகின்றது. அதில் முதல் குறள் நம்மளுக்கு சொல்றது மிக அருமையான குறள் நடுவர் அவர்களே. கொலைமேற்கொண்டாரில் கொடிதே அலைமேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும். அதாவது குடிகளை மக்களை துன்புறுத்தி செய்கின்ற ஆட்சி என்பது கொலை தொழிலை கொண்டவனை விட கொடியது என்று சொல்கின்றார். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நான் ஹிட்லரை எடுத்துக்கலாம். ஹிட்லருக்கு எந்த ஒரு தீய பழக்கங்களுமே கிடையாது. மது கிடையாது, மாது கிடையாது, புகை கிடையாது, போதை கிடையாது, எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லை. ஆனால் அவன் ஆட்சி மிக மிக கொடுங்கோன்மையான ஆட்சி இல்லையா நடுவர்? இல்லையா? அடுத்த குறளாக முறைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடி ஒல்லாது வானம் பெயல் அப்படின்னு சொல்றார். அதாவது ஒரு கொடுங்கோன்மை ஆட்சியில் வானம் கூட பொய்த்து போகிறது என்று சொல்கின்றார். மக்களுடைய நலன் மட்டும் இல்லை, வானமே ரொம்ப துச்சமாக மதிக்கக்கூடிய ஒரு ஆட்சி எதுனா கொடுங்கோன்மை ஆட்சி என்று சொல்கின்றார். கடைசியாக ஒன்று சொல்லணும், கடைசியான குறள், இது 10வது குறளும் கூட. ஆபயன் குன்றும் அறிதொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான். என்ன அர்த்தம்? ஒரு காவலன் நம் மக்களை காக்கவில்லை என்றால் என்ன செய்யுமா? மாடு கூட பால் கறக்காதாங்க. எவ்வளோ அழகு பாருங்க, மாடு கூட அவ்வளோ கோபத்தை கொண்டு பால் கறக்காது. அந்தணர்கள் மரநூறுகளை மறந்து விடுவார்கள்னு சொல்லுது. இதுக்கு நம்ம பக்கத்தில் இருக்க இலங்கையை நம்ம உதாரணமாக சொல்லலாம். அந்த மக்களை காக்காதனால இன்னைக்கு எவ்வளோ பெரிய அழிவு காலம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நம்மக்கிட்ட எல்லா விஷயங்களுமே திருக்குறள் அழகாக எடுத்துரைக்கின்றது. நமக்கு மிக அருமையாகவும் ஆணையிட்டும் நம்ம எப்படி ஒரு மன்னன் ஆள வேண்டும் என்று அழகாக நமக்கு சொல்லுகிறது. அது ஒரு எச்சரிக்கை மணியாக ஒலிக்கின்றது திருக்குறள். அது நம்ம கொண்டு வர ஆட்சியாக இருந்தாலும் சரி, அக்காலத்தில் கொண்ட மன்னன் ஆட்சியாக இருந்தாலும் சரி, இவை எல்லாருக்கும் பொருந்தும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.